கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து போய் என்னுடைய ஜெபத்திற்கு வந்து பதிலே இல்லையே, சில ஜெபங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பதில் வரும். சில ஜெபங்கள் வந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பதில் வந்துடும். சில ஜெபங்கள் வந்து உங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் எட்டிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி வந்துடும். அப்படின்னா அந்த ஜெபத்தினுடைய பதில் வந்து 10 வருடம் 5 வருடம் தாண்டி உங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே கண்ணீர் சிந்தவே உங்க கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துருச்சு, உங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல வந்து ஒரு தெளிவு, ஒரு பலன் உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த ஜெபம் வந்து கண்டிப்பா போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். அதனால சில ஜெபங்கள் வந்து நீங்க ஜெபிக்க கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கும். சில ஜெபங்கள் வந்து சில மாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். சில ஜெபங்கள் வந்து சில வருடங்கள் காத்திருக்கும். சில ஜெபங்கள் வந்து உங்களுடைய கண்ணால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு உங்களுடைய சன்னதி வந்து எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணாங்கன்னு சந்ததிகளுக்கு அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய சன்னதியை நான் வந்து மணலை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அவ்வளவுதான். அவன் எத்தனை பேரை பார்த்து, ஆபிரகாம் எத்தனை பேரை பார்த்தாரு? எத்தனை பேரை பார்த்தாரு? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணினார். ஆனா ஆபிரகாம் யாரை பார்த்தாரு தெரியுமா? ஈசாக்கு தான் பார்த்தாரு. அவ்வளவுதான். ஈசாக்குக்கே குழந்தை பிறகு லேட் ஆயிடுச்சு, ஈசாக்கு மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இன்று அந்த ஆபிரகாமுடைய சன்னதி எப்படி பெருகி இருக்கு அப்படின்னு சொன்னா, மணலத்தனையாய் பெருகி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தமானாலும் நீங்களும் நானும் செய்கிற ஜெபமானாலும் இந்த ரெண்டுமே வந்து சில வாக்குத்தத்தங்கள் அப்பொழுது நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் சில மாதங்களில் நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் சில வருடங்களில் நடக்கும், சில வாக்குத்தத்தங்கள் நம்ம தேவராஜ்யத்துக்குள்ள கடந்து போனாலும் நம்முடைய சந்ததிக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் தொடரும். அவர்கள் அதை காண்பார்கள். அதனால நமக்கு பதில் மட்டும் இல்லாம என்ன பண்ணாதுன்னா போகவே போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. நீங்கள் சங்கீதம் 56வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்க ஜெபம் கணக்கில் இருக்கு. அம்மா சிஸ்டர், உங்களுடைய ஜெபம் கணக்கில் இருக்குது, உங்களுடைய கண்ணீர் கணக்கில் இருக்கிறது, உங்களுடைய ஸ்தோத்திரங்கள் கணக்கில் இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து குறைஞ்சு போகவே இல்லை. அப்போ இன்று இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம எல்லாரும் எதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய ஜெபங்களை சேர்த்து வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நிறைய ஜெபங்களை சேர்த்து வைக்கணும், நம்முடைய சன்னதிக்காக நிறைய ஜெபங்களை சேர்த்து வைக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த ஜெபத்தை பண்ணும்போது எதுக்கு இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எதுக்கு பிள்ளைங்க எப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர், என்ன நீங்க பார்க்காவ போறீங்க, இது நடக்காவ போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது எதையுமே நீங்க பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதை நம்முடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. அப்போ நிறைய ஜெப குறிப்பு. ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருங்க, ஆண்டவரே இப்படி நடக்கட்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இப்படி நடக்கட்டும், என்னுடைய வீட்டில் இப்படி நடக்கட்டும், எனக்கு ஒரு வீடு நீங்கள் தரணும், இதெல்லாம் அதில் நடக்கும், எனக்கு ஒரு கார் தரணும், அது இதிலெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடக்கணும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே கணக்கிலே கர்த்தர் வைக்கிறவர். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆமா ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். சொல்லுங்க, நீர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை தள்ளாத கர்த்தர். நாங்கள் ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும், எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் நீர் பதிலை வைத்திருக்கிறீர். அந்த பதிலை நாங்கள் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிற தேவன், அவர் உறங்குவதே இல்லை. அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். என் பிள்ளைக்காய் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. என் எதிர்காலத்திற்காக நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். ஆமென். கவனிங்க,
நம்ம வந்து சிலருடைய பாவத்திற்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் பாருங்களேன். நம்முடைய முன்னோர்களுடைய பாவத்திற்காக அதுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா இறங்குவார். அலங்கத்தை கட்டின தேவ மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்போ முன்னோர்களுடைய சாபங்கள், முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அது நம்மளை தொடருது, அது நம்முடைய குடும்பத்தை தொடருது. இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பா? இதை யார் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் முன்னோர்களுடைய சாபத்தை ஸ்டாப் பண்றதற்கு, அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த விளைவை நிறுத்துவதற்கு உங்க முழங்கால், என் முழங்கால், உங்க ஜெபம், என் ஜெபம் கண்டிப்பாக உதவி செய்யும். நம்ம ஜெபம் வந்து அது எத்தனை வம்சமாக கொண்டு வந்திருந்தாலும் அதிலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஜெபத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது, ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நம்ம நிறைய பேர் அதை உணராமல் இருக்கிறோம், நம்ம நிறைய பேர் அதை தெரியாமல் இருக்கிறோம். முன்பு ஜெபிக்கிற ஜெபம் வந்து இப்போ கேட்கப்படுது பாருங்களேன். வேதாகம கல்லூரியில் ஜெபித்த ஜெபம் இப்போ கேட்கப்படுது பாருங்களேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சேர்த்து வைங்க, நீங்க சொல்லி வைங்க. நீங்க இது வந்து ஒரு பேங்க்ல போடுறது மாதிரி, ஒரு டெபாசிட் பண்றது மாதிரி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம், ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே இதை செய்யுங்க அப்படின்றது வந்து அவ்வளோதான். நீங்கள் பேங்க்ல போட்டு வைக்கிறீங்க. நம்ம போட்டு, அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பேங்க்ல நம்ம போட்ட பணம் வந்து 2 பேர் எடுக்கிறதுக்கு 2 பேருக்கு எடுக்க முடியும். ஒன்று, நம்ம பேங்க்ல பணம் போட்டோம்னா யார் எடுக்க முடியும்? நம்ம எடுக்க முடியும். இன்னொருத்தர் யார் எடுக்க முடியும்? நம்ம ஒருவேளை இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம டெத் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நம்முடைய பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, உங்க அப்பாவா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம பேங்க்ல போட்டிருக்கிற அந்த பணத்தையோ பொருளையோ அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அப்போ நான் ஒன்று நம்புறேன், நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய கண்ணீர் உங்க கண்களுக்கு முன்பாக அது அற்புதமா நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய சன்னதி நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில கண்டிப்பா அவர்களுக்கு ஆண்டவர் செய்யாம இருக்க மாட்டாரு. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர போறேன். அதனால ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஜெபத்துல நிறைய என்ன பண்ண போறேன்னா சேர்த்து வைக்க போறேன். என் பிள்ளை ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை பைபிள் தூக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை சத்தம் போட்டு பாடணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை திருச்சபைகளை கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல நீங்க எதெல்லாம் வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் மறக்காம கேட்டு அதனுடைய பலனை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்ய போறார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை தடுமாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட இந்த உபவாச ஜெபம் ஆரம்பத்திலிருந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னா, உன் ஜெபத்திற்கு கண்டிப்பா பார்க்கணும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரே வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அப்போ சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் தரணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்கிற எல்லா வேண்டுதலுக்கும், எல்லா தேவைகளுக்கும் நம்ம உடனே ஒன்று செஞ்சிட போறதில்லை. அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒரு வயசை நம்ம குறிக்கிறோம்.
அவங்களுக்குன்னு இந்த டைம் தான் இவனுக்கு தரணும், இதை அப்பதான் அவனுக்கு அது சரியா இருக்கும்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது அது. அப்போ நான் நம்புறேன், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அப்ப நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆனா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உடனே நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலரை வந்து கொஞ்சம் உருவாக்கணும்னு நினைப்பாரு, சிலரை வந்து இன்னும் கொஞ்சம் நீ வந்து ரெடியாக வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், நீ இன்னும் உருவாக வேண்டியது இருக்குது. அப்போ மனசுல வந்து நான் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் உண்டுன்றத நீங்க 100% ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது காலதாமதம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு அப்படின்ற ஃபெய்த் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். நான் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு என்கிறதை கர்த்தர் ஆணித்தரமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா காலதாமதம் ஆகிறதை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளல, ஏற்ற காலம் வரும்போது அது எந்த நேரத்தில் அந்த ஜெபம் பயனுள்ளதாய் உங்களுக்கு இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு பதில் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 66வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் என்ன செய்ய மாட்டாராமா? ஜெபத்தை தள்ளாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, மனுஷங்களிடத்துல நம்முடைய குப்பைகளை கொட்டவே முடியாது. ஏன் அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க. நீங்க நல்ல கவனமாக கவனிச்சுக்கங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை ஒரு மனிதன் காது கொடுத்து கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்கறதுல உங்களுக்கு ஆபத்து உண்டு. ஹலோ, உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய விழுகைகள், உங்களுடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களை கேட்கிறதற்கு ஆவலா இருக்கிறாங்களா? கொட்டுங்க, கொட்டு, எதை வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா. அப்புறம் அப்படியா, ஐயோ ஐயோ அப்படின்னு கேட்குறாங்கல்ல. நான் சொல்றேன், நார்மலான பர்சனால என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உண்மையாய் ஒரு நார்மலான ஒரு மனுஷங்க வந்து உங்களுடைய பிரச்சனைய மேலோட்டமா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் சரி சொல்லுங்க, சரி ஜெபம் பண்றேன், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு கேட்கத்தான் நினைப்பாங்களே தவிர, அப் டு பாட்டம் முழுசும் டெய்லி கண்டிப்பா நல்லவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. அவங்க கேட்டு ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. அதனால என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய ஜெப குறிப்புகளை, நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் எங்க தான் கொட்டணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்களேன். மனுஷன் வந்து குப்பை தொட்டி ஆக மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்படின்னா உன் குப்பையெல்லாம் என்கிட்ட கொட்டியிருப்பா, உன் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லியிருப்பா, நீ போகும்போது எப்படி போயிரு, நீ உன்னுடைய சிலுவை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ சமாதானத்தோட போ. ஏலியை குறித்து வேதம் சொல்லுது, கொஞ்ச நேரம் மினுமினுத்துட்டு இருக்கிறதையே பார்க்கறதுக்கு சபிக்கல. சகிக்காம என்ன சொல்றாருன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் குடிச்சு வெறிச்சிட்டு இருப்ப, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா எல்லாரும் குடிக்கிறாங்கன்றக்காக நீயும் குடிக்கலாமா, குடிச்ச சர்ச்சுக்குள்ளே வரலாமா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா அன்னாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை நாள் என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த வேதனைகளை அடக்கி அடக்கி நான் வச்சிருந்தேன், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் கொட்டிட்டேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை மனசுலையும் வச்சுட்டு இருக்க கூடாது, இன்னொருத்தையும் சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க உங்க மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கிங்க உங்களுடைய பிரச்சனைகளை, இல்லைன்னா பிரச்சனைன்றதை விட உங்களுடைய குப்பைகளைன்னு கூட சொல்லலாம். என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு குப்பைன்றீங்க, அது குப்பையா, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு. நான் சொல்றேன், சில புலம்பல்கள் வந்து குப்பை தான், அது வந்து நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நம்முடைய பிரச்சனைகளை நம்ம வந்து மனுஷனிடத்துல கொட்டுறதை நிறுத்திடணும். ஃபுல்லாவே நம்மளை குறித்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பிரச்சனையை குறித்து அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க அதான் நீங்க திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க, அவங்க எல்லாத்தையும் விலாவரியா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லவங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் விலாவரியா என்ன பண்ண முடியாது. ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல வேணா உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்கலாமே தவிர, நம்முடைய விசாரங்கள் எல்லாம் எங்க தான் கொண்டு போய் போடணும் அப்படின்னா, அவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடின்னு. இப்படி இருக்காண்டவரே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காண்டவரே, கர்த்தர் கேட்பாரான்னா கண்டிப்பாக கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை? ரொம்ப அழகான ஒரு பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ரொம்ப அழகான பாடல். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். மாலைகள் பயந்தாக நிலை தடுமாறி மாறி புவி அகன்றினும், மாலைகள் நிலை மாறி புவி அகன்றினும், ஓ மாறிடுவோம் அவர் கிருபையில் நான், ஆறுதல் எனக்கு அவரே. பாடும். மாறிடுவோம் அவர் கிருபையில் நானும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் காலை தள்ளாட, என் காலை தள்ளாட போட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். எவ்வளவு அன்பான தேவன். காலை தள்ளாட போட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் அப்பா உறங்காரே. இஸ்ரவேல் காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். வாழப்பாக்கத்தில் நீளலாமல் வழுவாமல் காப்பவரவரே. வாழப்பாக்கத்தில் நீளவரே வழுவாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கை வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. ஸோ உங்கள் நெற்றியில், உங்களுடைய இருதயத்தில் நாம் பதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெபத்தை கேட்கிற தேவன் சமீபமாக. சத்ரு எந்த நேரத்தை பயன்படுத்திக்குவான்னா, நம்முடைய ஜெபங்கள் காலதாமதமாகும் போது, நம்முடைய ஜெபத்திற்கு சிலதற்கு பதிலே வராது அப்படின்னு நமக்கு தெரியும் போது, சத்ரு அந்த நேரத்தில் தான் விளையாடுவான். நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ணது நடந்துருச்சா? நீ இவ்வளவு நீ கேட்ட இல்லை, நீ இவ்வளவு வாஞ்சிச்ச இல்லை, நீ இவ்வளவு அழுத இல்லை, எத்தனை பேர் அழுதாங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க, அப்போ இந்த ஜெபம் எல்லாம் கேட்காம போயிடுச்சுல்ல, நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்ரு உங்களுடைய யாருடைய இருதயத்தையாவது கெடுத்திருப்பானே. ஆனால் உண்மையா நீங்க நம்புங்க, நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலை தரணுன்ற அவசியம் சொல்லுங்க இல்லை. இல்லை. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறார். அப்போ சபையார் எல்லாம் சேர்ந்து அவருக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரனுடைய இருதயத்தை, எங்களுடைய ஊழியக்காரனுடைய சரீரத்தை திரும்ப தாரும், திரும்ப அவரை ஊழியம் செய்வையும். அப்படியே பயங்கரமா அழுது ஜெபம் பண்றாங்க. ஆனா அவர் ரொம்ப பலவீனப்பட்டுட்டே போறார், நாளுக்கு நாள் பலவீனப்பட்டுட்டே போறார். கடைசியில் அவர் மரித்தும் போனார். அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்ணியும் இந்த ஊழியக்காரருக்கு ஒரு விடுதலை கிடைக்காம போயிடுச்சு, எப்படி ஆண்டவர் அவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரே குழம்பி போய், நான் இனி இந்த ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டேன். அப்போ இரவு நேரத்தில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அவர் காமிச்சாராம். அந்த சொப்பனத்தில் அந்த ஊழியக்காரர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு போதும், நான் திருப்தியாக ஊழியம் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டேன், இனி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் எதுவும் இல்லை, உமக்கு சித்தமானா என்னுடைய ஜீவனை எடுத்துக்குங்க, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் விருப்பமாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் வேணும், உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய ஜீவனை அவர் கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கறது மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தாராமா. அப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராமா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருந்ததற்கு காரணம், அந்த ஊழியக்காரர் இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தை முடிச்சு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வர்றதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ சில ஜெபங்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவதற்கு, நம்மை விட்டு தடை பண்ணி வைப்பதற்கு, நமக்கு இது இந்த காரணத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கண்டிப்பா அதற்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு குழந்தை 6 மாதம், ஊழியக்காரனுடைய குழந்தை 6 மாதத்தில் அந்த பனிக்குடம் உடையுது. ஒரே வன வருத்தம். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் தாண்டி இந்த குழந்தை வயிற்றுல உருவாகி இருக்குது. அந்த குழந்தை 6 மாசத்துல அவங்களுக்கு வலி வருது. இப்போ அந்த குழந்தைய வெளியே எடுத்தாகணுன்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்துங்க, எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்துங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு. அந்த குழந்தைய வெளியே எடுத்து டாக்டர் திறந்து காமிச்சா, அந்த குழந்தைக்கு ஒரு தலை இருக்குது, தலையோட சேர்ந்த மாதிரி இன்னொரு தலைமா இருக்கிறத கட்டி, அந்த தலை அளவுக்கு இன்னொரு கட்டி. அதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, இத்தனை ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ அந்த டாக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு தீமையெல்லாம் நடக்கலை, உங்களுக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த குழந்தை உலகத்தில் பிறந்திருக்குன்னா, அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை மன நிலைமை சரியானதாய் இருந்திருக்க முடியாது. சரி, இந்த பாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நினச்சாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆறுதல் அடையணும் அப்படின்னாங்க. அப்போது சில ஜெபங்கள் நமக்கு நடக்காததை நினச்சி நமக்கு 1000 கோபங்கள் இருந்தாலும், இன்னைக்கு அப்படி யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, நான் ரொம்ப கோபமாக வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் இனி ஜெபிக்கவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன், ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, என் ஜெபம் எல்லாம் எனக்கு மடியில் திரும்பி வந்துருச்சு, ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா, ஒரு ஜெபத்துக்கு கூட கர்த்தர் பதில் தரலையே அப்படின்னு ஏமாற்றத்தோட யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் நீங்கள் ஆண்டவரை குறைவாக நினைக்காதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் ஜெபத்திற்கு காலதாமதமானாலும் பதில் வரும். சில ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் தீமை அல்ல,
கண்டிப்பா அதுல ஒரு நன்மை இருக்கிறது. அது ஏற்ற நாளில் அது நன்மையாய் முடியும். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் ஜெபித்திருந்ததை கர்த்தர் கேட்டிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்க முடியாது. அதனால என் ஜெபத்தை நீ கேட்காததற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு உங்களுடைய வாய் நிறைய சில காரியங்கள் தடையாய் போகலாம், சில காரியங்கள் உங்களை விட்டு போகலாம். அந்த காரியத்திற்காக விடாப்பிடியாய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கடைசியில் உங்களுக்கு ஏமாற்றமாகவே வந்திருக்கலாம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உனக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன், அதை விட ஒரு பெரிய மேன்மையை நான் வச்சிருக்கிறேன், அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நான் ஜெபித்தும் நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கேட்காத ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். என்மேல் அன்பு வைத்து இது எனக்கு ஆகாது என்று தெரிந்து, ஆண்டவரே இது எனக்கு தேவையில்லை என்று தெரிந்து என்னை உருவாக்குவதற்காக அந்த ஜெபத்தை நீர் கேட்காமல், ஆண்டவரே அந்த ஜெபத்தை நீர் ஸ்கிப் பண்ணதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கைகளை உயர்த்தி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். நீர் கேட்காத ஜெபங்களுக்காய், நீர் கேட்காத ஜெபங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2004 வருடத்தினுடைய அந்த கடைசி முடிவில் திருச்சியில் ஊழியத்திற்காக, திருச்சியில் அங்கே தான் பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ ரொம்ப பலவீனத்தோட ஊர் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிறேன். எனக்கு பயங்கரமான ஒரு வெறி. அப்படின்னா எங்கள் பாஸ்டர் வந்து அப்படிப்பட்ட விதத்தில் எங்களை வளர்த்துட்டார். சரி ஊழியம்னா செத்துருங்க பிரச்சனை இல்லை, ஆனால் ஊழியம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஊழியத்துக்குன்னா அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்படின்றத பாஸ்டர் அப்போவே எங்களுக்குள்ள புகுத்திட்டார். அதனால எனக்கு திருச்சியில் ஊழியமே செய்ய முடியல, ரொம்ப சிக்காயிட்டேன். அப்படியே ஆண்டவரிடத்துல கெஞ்சினேன், என்னன்னா ஆண்டவரே திருச்சியில் நான் சர்ச்சு நடத்துகிற அந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமான ஜனங்கள், ரொம்ப பாசமான ஜனங்கள். நீங்களும் பாசமானவங்க தான், நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கிறவங்களும் பாசமானவங்க தான். ஆனால் அவங்க வந்து அன்னைக்கு வந்து பயங்கரமான பாசத்தை காண்பிப்பாங்க. அவ்வளோ அந்த நான் அப்போ பேச்சுலர் தான் இருந்தேன். அங்கே விதவிதமாக சாப்பாடெல்லாம் வரும், அப்படியெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து எப்படியாவது இந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சிடணும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது சரி பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஜெபித்த ஜெபம் வடித்த கண்ணீர் வந்து கொஞ்சமே இல்லை. அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தொடர்ந்து ஊழியம் செய்கிறீங்களா? வேற யாரும் வர மாட்டேன், நான் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்வேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி வந்து 6 மாதம் 2 மாதம் போட்ட எல்லா லீவுக்கும் தகுந்த மாதிரி ப்ரேயர் வச்சு உங்களை நல்லா நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும். கடைசியில் ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த ஜனங்கள் வந்து சமாளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே. அதனால கடைசியில் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சரியாகி வாங்க, உங்களை நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் எங்களை வழி நடத்துறதுக்கு தேவை அப்படின்னு இன்னொரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கவலை, சே நம்ம இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி அதுவும் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்காக தானே நம்ம இவ்வளோ கெஞ்சினோம், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம விட்டாரே, நம்மளை இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட்ற வரைக்கும் நம்மளை வந்து கர்த்தர் விட்டுட்டாரே, இனி நம்ம எப்படி அவரை போய் வெளியே போயிட்டு நம்ம எப்படி உள்ளே போகிறது, இனி அந்த ஜனங்களை சந்திக்க முடியாது, அப்படி பலவிதமான குழப்பம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன். என் ஜெபத்தை அன்னைக்கு ஆண்டவர் கேட்டிருந்தேன்னா, அன்னைக்கு அந்த சர்ச்சில் ஒரு 150 பேர் இருந்தாங்க. ஒருவேளை 150 பேர் ஒரு 200 பேருக்கு நான் வந்து ஒரு பாஸ்டராக இருந்திருப்பேன். ஆனால் இத்தனை 1000 ஜனங்களுக்கு என்னை போதகராக மாற்றணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஸோ நான் இன்னைக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என் ஜெபத்தை கேட்டதற்காக அல்ல, என் ஜெபத்தை கேட்காததற்காக உமக்கு நன்றி. என்னுடைய திட்டம் எனக்கு தெரியாது, உங்களுடைய திட்டம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்கள் மேலும் என் மேலும் இது நடக்கும். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நடக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல,
உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படாமல் போனதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய போகிறதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. நான் ஜெபித்தது அல்ல, ஜெபித்தது மட்டுமல்ல, ஜெபிக்காததையும் சேர்த்து உங்களுடைய பிள்ளைக்காக நீங்க ஜெபித்தது மட்டுமல்ல, ஜெபிக்காததையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக இவ்வளவு ஜெபித்தோம், இவ்வளவு கண்ணீர் வடித்தோம், எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போன அந்த தாயாருடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி, கர்த்தர் முதுகை தட்டி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் இருதயம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் பிள்ளையை குறித்து நீ ஜெபித்ததை விட பெரிய திட்டத்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிறேன். சீக்கிரமாய் சீக்கிரமாய். ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, கரங்கள் தட்டி கொண்டிருக்கும் போது பரலோகம் ஆமேன் சொல்லட்டும். தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த பதில் கடந்து வரட்டும். இது ஒரு சாட்சியாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை தள்ளாத கர்த்தர். மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நான் நேற்றைக்கு வேலூரில் இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு இரவில் ரொம்ப காலதாமதமாய் தூங்கி காலை 7 மணி ஒரு 2:45 மணிக்கு புறப்பட்டு அப்படியே டைரெக்டாக வந்துட்டு இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிறேன். அப்போ நிறைய வார்த்தைக்காக என்னுடைய மனதில் ஜெபம் பண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த சோர்வு அப்படின்ற ஒன்றை குறித்து என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். வேதத்தில் பல மனிதர்களை நம்ம வாசிக்கிறோம். அவங்க ரொம்ப வேகமாக இருந்தாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அவங்க அவர்கள் சோர்ந்து போவார்கள் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய மனசு ரொம்ப சோர்ந்து போய் மரணத்தை கூட விரும்பி, எனக்கு ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த சரீரம் வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்ற அளவிற்கு சோர்வுக்குள்ள அவங்க கடந்து போனார்கள். ஆனால் இன்று உங்களுடைய சோர்வில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் சோர்ந்து போகலாம், 2 நாள் சோர்ந்து போகலாம், 1 மாதம் சோர்ந்து போகலாம். ஆனால் சோர்ந்து போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே நீங்க சோர்வை விட்டு வெளியே வரல அப்படின்னு சொன்னா அந்த சோர்வே சோம்பேறித்தனமா மாறிடக்கூடாது. அப்படி மாறிடுச்சுன்னா அதற்கு பிறகு உங்களால எழும்பவே முடியாது. பாருங்க, சிலர் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல வேலை செய்வாங்க, ஆனா ஒரு சோர்வு. அவ்வளோ நல்லா இருந்துட்டு காலையில் எழும்பி போகணுன்னா சோர்வு, போக மாட்டாங்க, அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படியே சோம்பேறித்தனமாக வீட்டிலே உட்காந்துடுறது, தங்களுடைய வேலைகளை செய்யாமல் தொழில் நடத்துகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த சோர்வுகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெயித்தே ஆகணும். இதை வேற எதுலையுமே நீங்கள் காரணம் காமிக்கவே கூடாது. பெரிய டேஞ்சர், பெரிய வருத்தத்துக்குரியது, உங்களை அழிவின் பாதையிலே தள்ளுகிறதே என்ன அப்படின்னா, சோர்வுன்ற ஒன்று உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் நிற்கவே முடியாமல் போயிடும். நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு உபவாச ஜெபத்தில் ஒரு தகப்பனார் ஒரு வாலிப மகனை, ஒரு 38 வயது மதிக்கத்தக்க ஒரு மகனை கூட்டிகிட்டு வந்தார். அந்த மகனுடைய படிப்பு நல்ல படிப்பு, நல்லா படிச்சிருக்கிறேன். அவங்க அப்பாவும் ஒரு டீச்சர், நல்ல குடும்பம். ஆனால் அந்த பையன் அப்படியே அவங்க அப்பா தான் அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்குறாரு, அவர் தான் அவனுக்கு சட்டையில் பட்டன் போட்டு கொடுக்குறாரு. அவர் உட்கார் அப்படின்னா உட்கார்றாரு, எழுமி நில் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறாரு, பாஸ்டருக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணும்னா பிரைஸ் லார்ட் சொல்கிறாரு. சுயமாக எதையுமே அவன் செய்யவே இல்லை, எதையுமே செய்யலை. அப்போ அவன் ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக இருந்ததை நான் கண்டுட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இவன் நோயாளியாக மாறிட்டான். ஸோ எப்படி இவன் மனநோயை, நான் என்ன நினச்சேன்னா ஏதாவது லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சிலர் ஆவாங்க, இல்லைனா இன்ஃபீரியாரி அந்த மாதிரி இருந்தால் கூட ஆவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, அவன் காலேஜ் படித்து முடித்த உடனேயே நான் ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை எனக்கு படித்தது மாதிரி வேலை கிடைக்கட்டும், படித்தது மாதிரி வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு
வீட்டிலே இருந்தான், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தான். சும்மா வீட்டில் இருக்கிறியடா, கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு வெளியே போயிட்டு வந்தான். பிடிக்கல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோனை வச்சு வீட்டிலே உட்கார ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கண்டினியூவாக வீட்டிலேயே இருந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல், அதுக்கப்புறம் கதவை சாத்த ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ரூமில் தாள் போட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் சாப்பிட்றது கூட வர்றதுக்கு லேட் பண்ண ஆரம்பித்தான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ள அவன் மனநோயாளியாகவே மாறி இப்போ இவனை வெளியவே கொண்டு வர முடியாத அளவிற்கு இவன் தாக்கப்பட்டுட்டான். இவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சோர்வு வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை வந்து மனநோயாளியாக மாற்றிடும். நம்மை கர்த்தர் படைத்திருக்கிறதே உற்சாகமாக இருக்கிறதுக்கு படைச்சிருக்கிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவங்களுக்கு நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்து, இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பும் போது அவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய வேர்வை சிந்தினி உழைப்ப கர்த்தர் அவனுக்கு ஒரு வேலையை நியமிச்சு ஒரு டைமை நியமிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீ சும்மா இருந்துடக்கூடாது, நீ சோர்வா இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தா இந்த வாழ்க்கையை நீ வெற்றியா வாழ முடியாது என்பதற்காக தான் கர்த்தர் ஆதாமுக்கே ஒரு வேலையை நியமிச்சு, அவனுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்க முடியாதா? ஆண்டவர் படைச்ச மனிதன் தானே, கர்த்தர் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும். ஆனாலும் ஆகாரத்தை அவன் உழைத்து அவன் அதை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிருபையை ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்வினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறீங்களா? ரொம்ப நாட்களாக நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய சோர்வை என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை உற்சாகத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, நான் அடங்கி போய் உட்காரக்கூடாது, நான் சும்மா உட்காரக்கூடாது, நான் இந்த வருத்தத்தையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, நான் பலவீனத்தையே காரணம் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்க சோர்வாய் இருப்பதற்கு சத்ரு உங்களுக்கு 1000 காரணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தினாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த காரணத்தை எதுவுமே எடுத்துக்காம, நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்கிறத மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு, சோர்வுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வேதத்தில் வந்து நான் இன்னைக்கு தியானிக்கும் போது இந்த சின்ன சின்ன சோர்வுகள் வந்து சில மனிதர்களை வந்து ரொம்ப முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தில் நீங்க தாவீதை குறித்து வாசிக்க முடியும். தாவீது என்ன அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எல்லாரையுமே யுத்தத்திற்கு அனுப்பிட்டு அவர் மட்டும் என்ன பண்ணினார்னா தன்னுடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா ஒரு காலத்தில் தாவீது போய் நின்னாதான் அங்கே நடக்கும், தாவீது போய் நின்னாதான் யுத்தம் மும்முரமாய் நடக்கும், தாவீது போய் நின்னாதான் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ காலம் தாண்டிருச்சு. தாவீது அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இங்கே நின்று கண்காணிச்சா போதும், அந்த யுத்தம் நடந்துடும். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இந்த தொழில் செய்கிறவங்க, ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் நீங்கள் போய் நிற்க வேண்டியது இல்லைன்னா கூட, உங்கள் ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா, நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறது மாதிரி அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்காது. கவனிங்க, சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் இல்லைனாலும் நடக்குது தானே, நான் இல்லைனாலும் வருது தானே. அது கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு நம்பிக்கையாக இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு அது மெதுவாக போகிறது மாதிரி இருக்கலாம். ஒரு தகப்பன் சில ஸ்தானங்களில் இருக்கணும்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஒரு தாய் சில ஸ்தானங்களில் இருக்கணும்னா அந்த ஸ்தானத்தில் நான் இல்லைன்னா கூட என் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க. இப்போ கவனிங்க, அம்மாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சின்னதில் நீங்கள் சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எவ்வளோ கஷ்டமானாலும் இரவு உங்கள் பிள்ளைங்க உங்களை எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் சமைச்சு அவங்கள சாப்பிட வச்சு நீங்கள் படுக்க வைக்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க,
இப்போ கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு அவங்க கையில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கடையில் போய் சாப்பிட்டு வர்ற வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே. ஆனால் இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஏதாவது ஒன்றை காரணம் காமிச்சு நீங்கள் ப்ரெசண்டாக இருக்க வேண்டிய அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்பம் அது தீமையாய் தெரியாது. நாட்கள் தாண்ட தாண்ட நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்றதனுடைய விளைவை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சோர்வின் நிமித்தமாய் தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனிங்க, ஒரு தகப்பனார் இரவிலே ஒரு 9:30 மணி 10 மணிக்கு வர ஆரம்பித்து விட்டார். அவங்க மனைவிக்கு ரொம்ப பலவீனம். அவங்க சீக்கிரமாக படுத்து தூங்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப காலதாமதமாக வர்றதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சாப்பாடை நாங்கள் வச்சுருக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு, மாதங்கள் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் 9:30 மணிக்கு வர்ற கணவனார் 10 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு தான் சாப்பாடு அவங்க தூங்கியிருப்பாங்களே, அவங்க நம்மளை எதிர்பார்க்குறதுக்கு ஆள் இல்லையே. 10 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு எனக்கு நைட்டு பண்ணி வைக்க வேண்டாம், நான் சாப்பிட்டே வர ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. அதற்கு பிறகு ஒரு 2 நாள் லேட்டாகி நான் ஒரு 2 டேஸ் மட்டும் வெளியில் ஆஃபீஸ் விஷயமா வெளியில் தங்குறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாகவே தன்னுடைய வீட்டுக்கு வராமல் பணத்தை மட்டுமே அனுப்புகிற தகப்பனாய் மாற்றப்பட்டார். இது ரொம்ப கொடுமையானது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சோர்வின் நிமித்தமாய் தங்களுடைய ஸ்தானத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை இழக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பொறுப்பை திரும்ப பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பொறுப்புகளில் உங்களை தவிர வேற யாரையும் வைக்க முடியாது. உங்களை தவிர வேற யாரையும் நிற்க வைக்கவும் முடியாது. அது உங்களுக்குரியது, அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அங்கீகாரம். அந்த இடத்த எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு ஆதரவு வந்தாலும் அதை ஃபில் பண்ண முடியாது. அப்படி அதை ஃபில் பண்ற ஜனங்களால தீமை தான் வருமே தவிர நன்மை ஒரு காலத்திலும் வராது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய சோறு என்னுடைய ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சோறு என்ன பண்ற வரைக்கும் நீங்க விட்டுறக்கூடாதுன்னா உங்களுடைய ஸ்தானத்தை இழக்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. இந்த தாவீது, சரி எல்லாருமே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? யோவாப் இருக்கிறார்ல, யோவாப் ஒரு மிகப்பெரிய தைரியசாலி, ஒரு படை தலைவன். தாவீதுக்கு ரொம்ப நம்பகரமான ஒரு ஆளு. யோவாப் இருந்தா போதும், அவ்வளவுதான். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து இதை வாசிக்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, அதுக்கு முன்னாடி வசனம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். கவனிங்க, போதும், நீங்க வீட்டில் போய் கூட இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ இந்த தாவீது அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ மாடியில் போய் உலாத்தி கொண்டிருக்கிறாரு. அங்கே ஒரு பாவத்திற்கு உள்ளாகிறாரு. ஒரு பெரிய தப்பு பண்ணி தன்னுடைய வம்சத்திற்கே சாபத்தை உண்டு பண்ணுகிறதற்கு இந்த ஒரு பிரச்சனை காரணமாக அமையுது. கவனிங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். சின்ன வயதிலிருந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய விசுவாசம், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பெருசு. ஒரு சின்ன வயதிலே இருக்கும்போது சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிற அளவிற்கு பலனை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு.
அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து இராணுவமே நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாம ஆத்துக்கு போய் கூழாங்கல்ல பொறுக்கி சாதாரணமாய் ஒரு கவனிலே வைத்து அந்த கோலியாத்தை ஜெயித்தவர் தாவீது. இப்படியே தாவீதனுடைய ஜெயம் 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 ஜெயம்னு போனா அவ்வளவு ஜெயமான ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆனா இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தன்னுடைய வம்சத்திற்கே சாபமாகி தனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சேவகர்களுக்கும் ஒரு தவறான முன்மாதிரி என்கிற ஒரு பெயரை சூட்டுவதற்கு காரணமா இருந்தது என்னன்னு கேட்டா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது தன் அரண்மனையிலே உட்கார்ந்ததுதான். நிறைய பேர் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு காலகட்டம் வந்ததுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க நிறைய பேர் உழைச்சு அவங்க சம்பாத்தியத்தில் நீங்க சாப்பிடணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நீங்க படிக்க வச்சீங்க, அவங்க இப்ப பார்க்குற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. உண்மைதான். உங்க பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்றாங்க, மம்மி நீ வேலைக்கு போக வேண்டாம், டேடி நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் பிள்ளைய போல ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் ஒரு நல்ல அறிவுரையை சொல்கிறேன். உங்கள் பிள்ளையா நினச்சி என்னை நினச்சி நீங்கள் இது கீழ்ப்படிங்க. நீங்கள் மரணம் அடைகிற வரைக்கும் உங்கள் சரீரத்தில் பலன் இருக்குமானால், நான் சரீரத்தில் பலன் உங்களுக்கு இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் கால்களில் நல்ல பலன் தரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் கண்ணை திறக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து சோம்பேறியாய் பிள்ளை கொடுக்குற சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு உட்காந்துருக்கிறான் அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னை உழைக்க கிருபை தாங்க ஆண்டவரே, வேலை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய ஆகாரத்தை நான் வாங்கி சாப்பிட்றது எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் சும்மா உட்கார்ந்து இல்லை, ஒருவேளை எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர், எனக்கு சாப்பாடை கூட என்னுடைய அறையில் கொண்டு கொடுக்குற அளவுக்கு நான் பலவீனமாக மாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், நான் நம்புறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய முடியாத ஒரு உதவி, அந்த பிள்ளைகளுக்கு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு உதவி என்னன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது. கர்த்தர் உங்களுடைய தொண்டையில் சத்தத்தை கொடுத்திருப்பாரானால், நீங்கள் அந்த அறைக்குள்ள உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தில் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த உதவியாவது உங்களால் நடக்கணும். ஸோ ஆண்டவரே, நான் மரணம் அடைகிற வரைக்கும் நான் என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் சோம்பேறித்தனமாய் நான் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி நான் இருந்துடவே கூடாதுன்னு நம்ம அத்தனை பேரும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சிலர் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட் வரும், ஒரே டென்ஷனாக இருக்குது. அவ்வளோதான், இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிற்பாடு மலை பக்கத்தில் ஒரு வீட்டை வாங்கிடணும், காட்டில் ஒரு வீட்டை வாங்கிடணும், தோட்டத்தில் ஒரு வீட்டை வாங்கிடணும். அங்கே வாங்கிட்டு இந்த பென்ஷன் காசை வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டு அப்படியே அமைதியாக உட்காரணும். ஓடி ஓடி காலை தேஞ்சிருச்சு, அவ்வளோதான், தோள்பட்டை தேஞ்சிருச்சு. அப்படி இங்கே இருக்கிற நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா உங்கள் மனசில் பெரிய திட்டம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான், அவுட்டரில் ஒரு வீடை வாங்கி யாருடைய டிஸ்டர்பும் இல்லாமல் அங்கே போய் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. இல்லை, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. என்னை சும்மா வைங்க ஆண்டவரேன்னு என்னை ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு இப்படி ஒரு வீட்டை தந்து என்னை உட்கார வைங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் வர்ற வரைக்கும் நான் ஓட, நான் உழைக்க, நான் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்க என்னை பலத்தினால் நிரப்பும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மோசேயை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. மோசே மரணம் அடைகிற வரைக்கும், மரணம் அடைகிற அந்த நிமிஷம் வரைக்கும் 120 வயசுல கூட அவருடைய கண் இருளுடையில்லை, அவன் பலன் குறையவே இல்லை.
நானும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்காக, தாய்க்காக, இந்த சத்தத்தை ஆன்லைனில் லைவில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு மோசைக்கு கொடுத்தது மாதிரி பலத்தை கர்த்தர் தரணும். உங்கள் கண்கள் இருளுடைய கூடாது, உங்கள் பலன் குறையவே கூடாது. இன்னைக்கு தான் கர்த்தர் அடக்கம் பண்ண போறாரு, அன்னைக்கு தான் மோசையை மறிக்க போறாரு. ஆனா மலையில ஏறி போய் அங்க கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டு கர்த்தரே அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். அவருடைய கல்லறையை கூட யாருமே கண்டுபிடிக்கலையாமா. எவ்வளோ ஒரு மகிமையான வாழ்க்கை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சோறு உங்களை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அப்படின்னா உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்கள் விலகுற அளவிற்கு உங்களுடைய சோர்வு உங்களை கொண்டு போய் விட்டுறவே கூடாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கிறீங்க சோர்வின் நிமித்தமாய். நான் வரல, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு வேண்டாம். சில 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 சகோதரிகள் கூட அப்படிதான். சில கணவன்மார் ஆசையாக கூப்பிடுவாங்க, வாமா இங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம். உடனே என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு? உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் வரமாட்டேன். ஆனால் சில கணவனார் அப்படி இல்லை. சில கணவனார் கூப்பிட்டா கூட வர்றதில்லை. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் கணவனோ மனைவியோ உங்களை அழைக்கும் போது எனக்கு சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாய் உண்மையாக ஒரு வேலை இருக்குது, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீர்களே ஆனால் அப்போ உங்களை கூட்டிகிட்டு போகாமல் வேற யாராவது கொடுத்து கூப்பிட்டு போகலாமா? இல்லை சொல்லுங்க, வேற யாராவது சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போக முடியும்? இல்லை, நீங்கள் தானே போகணும். அப்போது நீங்கள் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை யாருக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சில கணவன் மாதிரி சொல்லுவோம், நீ மட்டும் போயிட்டு வாய, ஏன் உங்களுக்கு என்ன, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வேலையே இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஸ்தானத்தில் போகாமல் சும்மா உட்காருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் பிஸியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய ஸ்தானத்தை சோம்பேறித்தனத்தின் மூலமாய் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்கிப் பண்ணவே கூடாது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் இழந்துராதபடி. இன்னைக்கு உங்களுக்கு பெருசா தெரியாது, தாவீதுக்கு அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல, அது ஒரு பெரிய தப்பா தெரியல, அது ஒரு பெரிய தப்பும் இல்லை. இவன் போய் அங்க நிக்கலனாலும் காரியம் நல்லபடியா நடக்கும், யுத்தத்துல பெரிய ஜெயம் கிடைக்கும். அவங்க போற இடம் சாதாரணமான ஒரு இடம் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் ராஜான்ற ஒருத்தர் முன்னாடி போக வேண்டிய அவசியம் உண்டு. அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியலன்னா கூட, இன்னைக்கு இருக்கிற நிறைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை இழந்து நிற்கிறாங்க, நிறைய தாயார் தங்களுடைய பிள்ளையை இழந்து நிற்கிறாங்க. பிள்ளைகளை இழந்து பறி கொடுத்து இன்னொரு பிரச்சனைக்குள்ள ஆளாகி இந்த பிள்ளைகளை எல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தகப்பன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நிறைய தகப்பன் இல்லை, நிறைய தாய் இருக்க வேண்டிய அந்த இடத்துல இல்லை. பிள்ளையினுடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியல, பிள்ளையிடத்துல பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் இல்லை, பிள்ளையிடத்துல என்ன பண்ணுன, என்ன செஞ்ச, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அப்பா ரொம்ப பிஸி, அம்மா ரொம்ப பிஸி. அப்பாவுக்கு வேலை இருக்குது, அம்மாவுக்கு வேலை இருக்குது. சத்து நேரம் போய் நிற்கிறியா, போய் உட்காரியா, போறியா, சும்மா டென்ஷன் படுத்திட்டே இருக்காத, திரும்ப திரும்ப பின்னாடியே வந்துட்டு இருக்காத, எனக்கெல்லாம் ஒன்றும் வர முடியாது, நீ போயிட்டு வா, கூட போறதுக்கு முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கேட்டா சோம்பேறி தான். ஏங்க இந்த சாப்பாடை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா, எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு வேற வேலை இருக்குது. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு பாசமாய் எச்சரிப்பா சொல்றேன், உங்களுடைய சோம்பேறித்தனத்தின் நிமித்தம் உங்க ஸ்தானத்தை நீங்க யாருக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, வேலை இல்லாம இருக்கும்போது
சும்மா இருக்கும்போது, உங்களுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால, சோம்பேறித்தனத்தினால நான் வரமாட்டேன்னு சொல்லாது. ஆமென். சிலருக்கு சில சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போதும். எங்கள் மாமியார் இருக்காங்க, பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா. அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க ரூமுக்கு வரும்போது பூண்டு வாசமும் வெங்காய வாசமும் அடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அம்மா சமையல் பண்ணுறதுக்கு தட்டு நிறைய பூண்டை போட்டு எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க தெரியுமா? பெட்ரூமில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரூமில் உட்காந்துட்டு அந்த பூண்டை அழகாக உரித்து அந்த வெங்காயத்தை அழகாக நறுக்கி கொடுத்துருவாங்க. அப்போது நிறைய, நான் குறைய சொல்லலை, நிறைய அம்மாங்களுக்கு இன்னைக்கு எங்கே போதும், அவங்களுக்கு கால் முடியல, அதனால பெட்ரூமில் உட்காந்துருக்குறாங்க. வெளியில் வர முடியாது, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுடைய கால் பலவீனமாக இருக்குது. ஆனால் சிலருக்கு, நிறைய பேருக்கு கால் பலனாக இருந்தால் கூட இங்கே கொண்டாய, இங்கே கொண்டாய, இங்கே கொண்டாய, இங்கே கொஞ்சம் சாப்பாடு எங்கே கொண்டு போகணும், எல்லாமே இருக்கிற இடத்துல, எல்லாமே இருக்கிற இடத்துல, எல்லாமே அங்கே கொண்டு போயிடணும். இது இது பண்ணாதீங்க, அப்படி இருக்காதீங்க. சில என்ன தெரியுமா, இந்த இருக்கிற இடத்துல தட்டில் கை கழுவுவாங்க பார்த்தீங்களா சில வீடுகளில். இது சோம்பேறித்தனுடைய உச்சகட்டம். என்ன தெரியுமா, இங்கிருந்து கை கழுவுறதுக்கு எழும்பி வாஷ் பேஷன்ல எங்க சொல்ல, என்ன சொல்ல, இது ஒரு ஆண் சரி, ஒரு புருஷன் அப்படின்னும் போது சரி, அவர் கூட வேலைக்கு போயிட்டு வராருன்னு வைக்கலாம். சில வீட்டில் கொடுமையா இருக்கும். அம்மா கை கழுவுறதுக்கு தண்ணி ஐயா எடுத்து கொடுப்பாரு செம்பில். அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை தட்டில் கழுவி, ஏங்க இதை கொண்டு போய் கொஞ்சம், இதை கொஞ்சம் கொண்டு போய் வாஷ் பேஷனில் வைங்களேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன், கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்களேன். நான் உங்களை குறை சொல்லலை, உங்களை தப்பு சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஸ்தானத்தை சோம்பேறித்தனத்தின் மூலமாய் எங்கேயும் யாரிடத்திலும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? மாடியில், 3வது மாடியில் நின்று ஒரு பையன் கத்துறான், நான் சூசைட் பண்ண போறேன், நான் தற்கொலை பண்ண போறேன். அடிச்சு புரண்டு ஓடி போய் தெரியாம பின்னாடி போய் அவனை கட்டி பிடிச்சு, என்னடா இப்படி பண்ற, யாரா அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா, என் வீட்டில் யாருமே இல்லை, என் அம்மா காலையில் வேலைக்கு போயிடுறாங்க, 4 மணிக்கு வேலை விட்டு வந்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கே வரதில்லை, வந்து பேகை வச்சுட்டு எங்கள் அம்மா போயிடுறாங்க, எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன். அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வர வார்த்தை. அப்போது சோம்பேறித்தனம் இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்தானத்தை அவங்கள விட்டு என்ன பண்ணிருச்சு? சோம்பேறித்தனம்ன்றது ஒன்று என்ன தெரியுமா, உங்களுக்கு இஷ்டமானதை மட்டும்தான் நான் செய்வேன்றதற்கு அர்த்தம் கூட சோம்பேறித்தனம் தான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு இஷ்டமானதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதும் சோம்பேறித்தனம் தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு அம்மா ஜோல்னா பைய போட்டுட்டு உள்ள ஒரு பைபிளை வச்சுட்டு ஊர் முழுக்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்படி எல்லா வீட்டுக்கும் போய் ஏசப்பா பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சமையல் ஆக்கவே மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஊழியம் செய்யறது பிடிக்கும், இவங்களுக்கு சமையல் ஆக்கிறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு தலைமையில இருக்கிற பொறுப்பு என்ன? இவங்களுடைய தலைமையில இருக்கிற பொறுப்பு அம்மா. அம்மான்னு ஒருத்தங்க சாப்பாடாக்கி கொடுத்து பிள்ளைகளை வயிறார போசிச்சுட்டு அதற்கு பிறகு ஊழியத்துக்கு போகலாம், ஜபத்துக்கு போகலாம், எங்க வேணாலும் போகலாம். இதுதான் அவங்க தலைமையில பொறுப்பு இருக்குது. ஆனா அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஊழியம் செய்யறதுக்கு மட்டும்தான் இஷ்டம். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு என்னன்னா சமைக்கிறதுல சோம்பேறித்தனம். அந்த பிள்ளைங்க இன்னைக்கு யாருமே நல்லா இல்ல, யாருமே நல்லா இல்ல, வருத்தமா இருக்குது. என் கண்ணால பார்ப்பேன், அப்படியே ஜோல் நான் பைய போட்டுட்டு ஊரா போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க ஒருத்தங்க நல்லா இல்லை.
எல்லா பிள்ளைங்களும் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஊர் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக ஏறி இறங்குனாங்க பைபிளை தூக்கிட்டு. எங்களை கவனிக்கவே இல்லை. நாங்கள் ஒரு அனாதை மாதிரி வளர்ந்தோம், நாங்கள் ஒரு அனாதை மாதிரி இருந்தோம். அப்போது இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சோம்பேறித்தனத்தினால் என்னுடைய ஸ்தானத்தை நான் இழக்காதபடிக்கு கையெல்லாரும் உயர்த்து. தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோட கூட சொல்லுங்க, ஆண்டவரே அது என்னுடைய பொறுப்பு, அது என் தலை மேல விழுந்த கடமை, அது நான் செய்ய வேண்டியது. சிலரெல்லாம் பிள்ளைகளை நாய் மாதிரி துரத்துறாங்க, நாய் மாதிரி துரத்துறாங்க. கவனிங்க, போனை கையில பார்த்துட்டு, ஒரு கையில போனை கையில பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து மம்மி பசிக்குது மம்மின்னு சொல்லும் போது நாய் மாதிரி துரத்துற அம்மாங்க இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எவ்வளவு வருத்தம் தெரியுமா? டாடி, நான் வந்து ரிசல்ட் வந்திருக்குது, இதுல கொஞ்சம் சைன் போடுறீங்களா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு பாருங்க டாடி அப்படின்னு சொல்லும்போது செல்போனை பார்த்துட்டு அந்த கூட ஹெப்போ உங்க மம்மிட்ட கொண்டு கொடுக்கும். என்கிட்ட கொண்டு வர, நீ படிச்சியாச்சே வச்சுக்கோ. போனை பார்த்துட்டு பிள்ளைகளை நாய் மாதிரி இன்னைக்கு துரத்துகிற நிறைய தகப்பனார், துரத்துகிற நிறைய தாயார் மாறிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஸ்தானத்தில் அவங்க இல்ல. அவங்களுடைய சோம்பேறித்தனம், அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சுறுசுறுப்பு இல்லாம தங்களை அந்த போனுக்கு அடிமையானது நிமித்தமா என்ன எத்தனை நாள் அந்த பிள்ளைங்க எத்தனை நாள் நினைக்கிறீங்க, எத்தனை டைம் கொண்டு வருவாங்க? நிறைய வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை, நிறைய வீட்டில் இன்னைக்கு சண்டை. இதை வச்சுதாங்க சண்டை. பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடே தரல. ஏன் இவங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா, ஏன் உங்க பையன் உங்க பொண்ணு எத்தனை நாள் தான் சோறு இல்லைன்னு வந்திருக்குது, அது பாட்டுக்கு எப்பவும் சோறு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸ்தானத்தை இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுத்து விடுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பாருங்களேன், இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவாங்க தெரியுமா? சில பிள்ளைங்க வருத்தப்பட்டு நான் சொல்றேன், ஸ்கூல் பிள்ளைகளோட உட்கார்ந்து சில பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறதுனால அல்ல, நான் குறைவான சாப்பாடை கொண்டு வந்திருக்கிறேன்றதுக்காக அல்ல, சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக ஒரு நாளைக்கு முன்னாடி வச்ச சோறை தயிர் சாதமா மாத்தி அது திறக்கும் போது ஸ்மெல் வந்து பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களேன்னு வச்சு மத்தியானம் ஒளிச்சு எத்தனை பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிடுறாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்ல. ஏன் காலையில எந்திரிச்சு ஒரு தக்காளி சாதம் கிண்டி கொடுக்க முடியாது சூடா? ஒரு 2 தோசையை சுட்டு ஒரு சட்னி அரைச்சு ஒரு சாம்பார் ஆக்கி கொடுக்க முடியாது? ஏன் தெரியுமா? லேட்டா எந்திரிக்கிறது. 7:30 மணிக்கு பிள்ளைகளுடைய பஸ் ரோட்ல காத்திருக்கும்னா 7:15 எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? நிறைய ஸ்கூல்ல இன்னைக்கு கேண்டீன், எங்க பார்த்தாலும் கேண்டீன். ஏன் தெரியுமா? கேண்டீன்ல பிள்ளைங்க நிரம்பி வழிகிறாங்க. நிறைய பிள்ளைங்களுடைய வீட்டில் சரிப்பா 50 ரூபாய் கையில் கொடுத்து நீ ஸ்கூல்ல இருக்கிற கேண்டீன்ல சாப்பிடு. இந்த கேண்டீன்ல எப்போ சுத்தமா இருக்கும்? சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு சாப்பாடை, ஹோட்டலில் உள்ள சாப்பாடை அஜினாமோட்டோ போட்டு அவ்வளவு கஷ்டமான பொருட்களை எல்லாம் போட்டு பிள்ளைகளுடைய வயித்தை கெடுக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய வருத்தம் இது. இது என்ன தெரியுமா? அந்த சோம்பேறித்தனத்தினுடைய உச்ச கட்டத்தினால தன்னுடைய பொறுப்பையே மறந்து வாழ்கிற தகப்பன், தன்னுடைய பொறுப்பையே மறந்து வாழ்கிற தாய். பொறுப்பே இல்லை. தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், இந்த சத்தத்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு எனக்கு தெரியல. உங்க ஸ்தானத்துல, உங்க சோம்பேறித்தனத்து நிமித்தம் உங்க ஸ்தானத்தை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு பிள்ளைங்க ஆசையா பேச வரும்போது சீப்போ அப்படின்னு துரத்தி விடாதீங்க. நாளைக்கு நீங்க ஆசையா பேசணும்னு நினைக்கும் போது உங்க பிள்ளைங்க எனக்கு டைம் இல்லை டாடி, எனக்கு டைம் இல்லை மம்மி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களால நிறைய பேரால தாங்கவே முடியாது. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்புள்ள கணவனாய், ஒரு பொறுப்புள்ள தாயாய், ஒரு பொறுப்புள்ள ஒரு பிள்ளைகளாய்
இருப்போமே, ஆனால் நம்முடைய குடும்பம் கட்டப்படும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிச்சன்ல யார் தான் நிக்கணும் சொல்லுங்க? அது நீங்க நிக்க வேண்டிய இடத்துல நீங்க நிக்கணும் சிஸ்டர், நீங்க நிக்கணும் சிஸ்டர். என் கணவனார் எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு காஃபி போட்டு எனக்கு பெட்ரூம்லேயே கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு நீங்க சொல்ற பெருமை சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட கணவனார் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்காக என் கணவனார் எனக்கு காஃபி போட்டு தந்தாதான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. அது அவங்க பொறுப்பு இல்லை. ஏதோ ஒரு கணவனார் 2 கணவனார் அப்படி இருக்கலாம், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக எனக்கு நீ இப்படி பண்ணலையே, நான் எப்படி எந்திரிப்பேன்? அவளுடைய வீட்டினுடைய கணவனாரை பாருங்க, காலையில காஃபி கொண்டு போய் எந்திரிக்க வைக்கிறாரு. என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. ஜெபிக்கலாமா? கையை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் சோம்பேறித்தனத்தினால என்னுடைய பொறுப்பை ஒரு நாள் கூட சொல்லுங்க நான் இழந்துட கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இழந்துட கூடாது, முழு பலத்தோட கூட. ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். என் ஸ்தானத்துல நான் நிக்கணும் ஆண்டவரே, என் பொறுப்புல நான் நிக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்த இடத்துல நான் நிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க. தாவீது தன்னுடைய ஸ்தானத்தை தவற பண்ணினது மாதிரி நான் செய்யலன்னா இன்னொருத்தர் செய்வாங்க, நான் போகலன்னா இன்னொருத்தர் போவாங்க, கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும். ஆனா நான் நிக்க வேண்டிய இடத்துல நான் தான் நிக்கணும், நான் செய்ய வேண்டிய இடத்துல நான் தான் செய்யணும். அந்த கிருபையை தாருன்னு சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இந்த சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நீடிய ஆயுள கர்த்தர் தருவாராக. உங்க சரீரத்துல பலன் தருவார், உங்க சிந்தையில பலன் தருவார், உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற பலன் தருவார். ஹல்லேலூயா. நீங்க இன்னொருத்தரை சார்ந்து அல்ல, நீங்க நிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டு. மனைவி ஆகிய நான் நிக்க வேண்டிய ஸ்தானத்துல, கணவனாகிய நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புல உண்மையா இருக்கிறதுக்குரிய ஒரு பலன். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் ஸ்தானத்தை மறந்தவன் நான், என் ஸ்தானத்தை மறந்தவள் நான், என் ஸ்தானத்தை மறந்தவன் நான், என் ஸ்தானத்தை மறந்தவள் நான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கைகளை மேல தட்டி சோர்ந்து சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். திரும்ப திரும்ப சொல்லுவோம், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. கைகளை மேல தட்டி சோர்ந்து போகாதே, சோர்ந்து இயேசுவே. உங்க பலன் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு தாய் மேலும், தகப்பன் மேலும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா, ஈடு இணையில்லா மகிமை,
இதனால் நமக்கு வந்திடுமே மகிமை, இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது பாருங்களேன். அதான சரியான இங்கிலீஷ் வார்த்தை தானே அது. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை அந்த இடத்துல அவர் இருக்க வேண்டியவர், ஆனா அந்த இடத்துல அவர் இருக்க முடியாம இன்னொருத்தரை தூக்கி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க பாருங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப டேஞ்சர். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த ஜனத்தை உன் கையில கொடுக்குறேன், உன்னை முன்குறிச்சது, உன்னை அழைச்சது, உன்னை பாதுகாத்தது, அத்தனை குழந்தைங்க மரணம் அடையும் போது உன் ஜீவனை காப்பாற்றினது எதுக்குன்னா, இந்த 20 லட்சம் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். சரி, இந்த 40 வருஷம் வந்து உனக்குள்ள இருக்கிற சில குணங்களை மாற்றணுன்றதுக்காக தான் உன்னை நான் உருவாக்குனேன். உன்னை ஆடுகளை மேய்க்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீ என் ஜனங்களை மேய்க்கணும். அதனால இந்த 40 வருஷம் உனக்கு ஒரு சோதனை காலம். இப்ப நான் வந்துட்டேன், வா, உனக்காக அந்த பொறுப்பு ஆயத்தமா இருக்குது. நீ ஜனங்களோட பேசணும், நீ ஜனங்களை வழி நடத்தணும். இந்த மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் திக்குவாயோ, நீர் அனுப்புகிறதுக்கு சித்தமா இருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க, என் சகோதரனை வேணா அனுப்ப வேண்டியதானே. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க. மோசே பேச வேண்டிய அந்த இடத்துல இப்ப ஆரோன் என்கிற ஒருத்தனை பேசுறதற்காக நியமிச்சதுனால, இந்த ஆரோன் நிமித்தமாய் சகல ஜனங்களும் தப்பு பண்ணாங்களா? கன்றுக்குட்டியை செய்து கொடுத்தானா? எங்களுக்கு முன் செல்லுகிற மோசையை காணோம், அவர் மரிச்சிட்டாரு, செத்துட்டாரு, எங்களுக்கு இப்ப முன் செல்லுகிறதுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு கேட்ட உடனே மோசையா இருந்தா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அட வணங்கா காலத்துள்ள ஜனங்களே, இவ்வளவு தூரம் அவருடைய அற்புதத்தின் கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மிராக்கிளை செஞ்சுட்டு வந்தாரு, நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு திட்டியிருப்பாரு. ஆனா ஆரோனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என் விஷன் இல்லைல்ல, தரிசனம் இல்லைல்ல. தரிசனம்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை குறித்த பேர்டன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க உங்களை மாதிரி வேற யாரும் பார்க்க முடியாது, உங்களை மாதிரி வேற யாரும் செல்ல முடியாது. உலகத்துல இருக்கிறவங்க இன்னொருத்தர் கொடுக்கறதற்கும் சொந்த பிள்ளைக்கு நீங்க ஊட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க அஜினோ முட்டை எல்லாம் போட மாட்டீங்க, நீங்க கெட்டதெல்லாம் போட்டு டேஸ்ட் வந்தா போதும்னு நினைச்சு சமைக்க மாட்டீங்க. நீங்க சமைக்கும் போது என்ன சமைப்பீங்க தெரியுமா? என் பிள்ளை சாப்பிட்ற இந்த சாப்பாடு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சு சமைப்பீங்க. டேஸ்ட்லனா கூட நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா ஊர்ல உள்ளவன் சமைக்கும் போது அவனுக்கு ஆரோக்கியத்தை குறித்து கவலையே இல்லை, டேஸ்ட் வந்தா போதும், பணம் வந்தா போதும். ஏன்னா பொறுப்பு உங்களுடையது இல்லை, அவங்களுடையது இல்லை. இந்த ஆரோன், இந்த ரீப்ளேஸ் ஆரோன் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய மனுஷனா மாற்றப்பட்டார். ஜனங்கள் கடவுள் வேணும்னு சொன்ன உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்கடா, ஆண்டவர் கண்டிப்பா மோசையை திரும்பி கொண்டு வருவார்னு சொல்றதுக்கு மனசு இல்லாம, இதா உங்களை முன் வழி நடத்தி சென்ற கடவுள் இதுதான் அப்படின்னு சொல்லி கன்றுக்குட்டிய பொண்ணுனால செஞ்சு அவங்கள முன்னாடி ஆட வச்சான்னு பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல வந்து அதை மாத்தினதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு பாருங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நமக்கு பதில் வந்து இன்னொருத்தரை வைக்க முடியாது, நம்ம தான் இருக்கணும். நம்ம இருந்தாதான் அந்த இடத்துல சரியா இருக்கும். கோலியாத் 40 நாள் வந்து நின்று கர்ச்சிக்கிறான். சாதாரணமா ஆண்டவர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்துவாரா? அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக சவுலை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு. எல்லா பலத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த சின்ன தாவீதால முடியும்னா இவ்வளவு பெரிய சவுலால முடியாதா? சவுல் தேடுறாரு, யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஒரு சின்ன பையன் கிடைக்கிறான், தாவீது. இப்போ ரீப்ளேஸ் பண்றாங்க. சவுல் நிற்க வேண்டிய அந்த ஸ்தானத்துல இப்ப யார் நிக்கிறா சொல்லுங்க? இப்போ சவுல் நிற்க வேண்டிய அந்த ஸ்தானத்துல தாவீதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. தாவீது ஜெயிச்சிட்டான், தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். இப்போ
தன்னுடைய ஸ்தானத்துல ஒருத்தர் நின்ன உடனே அங்க ஆட்டோமேட்டிக்கலா பாடுறவங்க எப்படி பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீ டம்மி ஆயிட்ட, இவன் யார் ஆயிட்டான்? அன்னைக்கு முதல் சவுல் தாவீதை காய் மகாரமா தன்னுடைய ஊழியம் கெட்டு போச்சு, தன்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. தன்னுடைய மகன் யோனத்தான் அவ்வளோ பெரிய கழுகை போல வேகமா ஓடக்கூடிய தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. தற்கொலை பண்ணி சாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு தெரியுமா? எனக்கு பதில் நீ நில்லு, எனக்கு பதில் நீ நில்லு. சில இடத்துல நமக்கு பதில் யார் நிற்க முடியாது. மனசுல நல்லா நினைச்சுக்குங்க, நம்ம பலவீனமா இருந்தாலும் நம்ம தான் அந்த இடத்துல நிற்கணும். நம்ம இயலாதவர்களா இருந்தாலும் நம்ம தான் அந்த இடத்துல நிற்கணும். நம்ம பேதைகளா இருந்தாலும் நம்ம தான் அந்த இடத்துல நிற்கணும். ஏன் அப்படின்னா, அதிகாரமும் கிருபையும் அந்த ஆசீர்வாதமும் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம தான் அந்த இடத்துல நிற்கணும். அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடியதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நிறுத்தின கர்த்தர், பொறுப்பை கொடுத்த கர்த்தர், அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் என் பிள்ளைய நடத்த வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் எனக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். நிறைய நேரத்தில் சிலர் பொறுப்புகளை தூக்கி கொடுப்பாங்க பாருங்களேன். கணவனாருடைய பொறுப்பை தூக்கி இன்னொருத்தரைய, என்னுடைய கணவனாரை எனக்கு அடக்கி ஆள்றதுக்கு என்னால தெரியல, எனக்கு அவரை வழி நடத்த தெரியல, அதனால அக்கா நீங்க பாத்துக்கிறீங்களா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவரை கொஞ்சம் மாத்தி விட்டுறீங்களா? யார் கையில பொறுப்பு? அவரை வழி நடத்துறதுடைய பாத்தியம் எனக்கு பத்தாது. அந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணல, அந்த அளவுக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது. சரி, ஜெபிக்க தெரியாதுன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. கணவனார கர்த்தர் தானே கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் உங்களுக்கு அவர் கணவன் தானே, அது தேவனால் நியமிக்கப்பட்டது தானே. கண்டிப்பா அந்த காரியத்தை நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டாரு. பொறுப்பை இன்னொருத்தருடைய கையில, அதே மாதிரி பிள்ளைகளை இன்னொருத்தருடைய கையில. யாரையாவது ஒரு தலை ஒருத்தருடைய தலையில கட்டிட்டு சமாதானமா இருக்கும், எதுவுமே செய்யாம அப்படி இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, அப்படி பொறுப்புகளை உங்களையே நீங்க குறைச்சு மதிப்பு போட்டு நீங்க உங்க பேதைகளாய் நீங்க நினைச்சு உங்களுக்கு உரியதை இன்னொருத்தருடைய கையில கொடுக்க வேண்டியதே இல்லை. இல்லை, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும், எனக்கு கீழ் இருக்கிறவர்களை எனக்கு கீழ் வச்சு என்னை ராஜாவாய் உயர்த்துகிற கர்த்தர். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? 10 பேரை உங்க கையில கர்த்தர் கொடுத்து இவங்களை வழி நடத்துன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு எந்த ஞானமும் இல்லைன்னாலும் உங்களுக்கு நான் ஞானத்தை தருவேன்றதுக்கு அடையாளம் தான் அந்த பொறுப்பை கர்த்தர் உங்க மேல தர்றது. எனக்கு ஏன் தான் இந்த குழந்தை வயிற்றுல பெற்றெடுத்தனோ தெரியல, இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. உங்க குழந்தைய வளர்த்து தெரியுன்றதுக்காக தான் உங்க வயிற்றுல கர்த்தர் குழந்தைய தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போறோம். ஆண்டவரே, என்னுடைய சோர்வு என் ஸ்தானத்தை இழக்காதபடி எனக்கு கிருபையை தாரும். ஆமென். சாவியை இன்னொருத்தருடைய கையில் கொடுத்த முடியாது சிஸ்டர். இந்த சாவி வச்சிருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். சாவி வச்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வரணும். அதே போல சாவி வச்சிருக்கிறவங்க தான் கடைசி போக முடியும். ஹலோ ஹலோ, புரிஞ்சா? சாவி யார் கையில் இருக்குதோ அந்த நபர் எல்லாருக்கும் முன்னாடியும் போய் நிற்கணும். ஏன்னா இவர் திறந்தாதான் எல்லாரும் உள்ள. அதே போல சாவி வச்சிருக்கிற நபர் கடைசியா தான் வர முடியும். ஏன்னா எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பூட்டிட்டு, இல்லை எனக்கு முன்னாடி எழும்பவும் முடியாது, பின்னாடி லேட்டாகவும் வர முடியாது, அதனால என் சாவியை இன்னொருத்தருடைய கையில கொடுக்குறேன்னு உங்க சாவியை மட்டும் கொடுக்கல, உங்க வாழ்க்கையே கொடுக்குறீங்கன்றதை நீங்க மறந்துடாதீங்க. அது என் கையில தான் இருக்கணும். அது கர்த்தர் என் கையில கொடுத்துருக்கிறார், நான் அதை இழந்துடக்கூடாது. அதற்கான கிருபைகள் எனக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு தந்து என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வயதான அம்மாங்க நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளை கணவனாரை விட்டு வருகிறதற்கு உற்சாகப்படுத்தாதீங்க. உங்க பிள்ளைகளை, பையனை குடும்பத்தை விட்டு வர்றதற்கு உற்சாகப்படுத்தாதீங்க. அவங்க ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறத எப்பவுமே எவ்வளவு கஷ்டமானாலும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னா, அதுவும் ஸ்தானம், அதுவும் ஸ்தானம், அதுவும் ஸ்தானம்.
அந்த ஸ்தானத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நீ இழந்துராத. அந்த ஸ்தானத்தை பிடிச்சுக்கிறதுக்கு நீ எவ்வளவு முயற்சி வேணாலும் எடு. நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், சகிச்சுக்கோ. உன் கையில இருந்த அந்த ஸ்தானத்தை மட்டும் தவற விட்டுறாதன்றத நீங்க சொல்லிட்டே இருங்க. ஏற்ற நாட்கள் வரும்போது அந்த ஸ்தானத்துல கர்த்தர் அவர்களை நிலைப்படுத்தி, உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி, அந்த ஸ்தானத்தை அவங்களோட கையிலிருந்து யாரும் பிடுங்காதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு பிரதர், பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், எனக்கு கொடுத்திருக்கிறத நம்பி நம்பி யாரையோ ஒருத்தரை விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நான் இருக்கிறேன் பாஸ்டர். என் சாவி அவங்க கையில கொடுத்ததுதான் பாஸ்டர் தப்பு. பொறுப்பு அவன் கையில கொடுத்ததுதான் பாஸ்டர் தப்பு. இந்த டேபிளை கொடுத்ததுதான் பாஸ்டர் தப்பு. இந்த குடும்பத்தை கொடுத்ததுதான் பாஸ்டர் தப்பு. ஏன் என் ஸ்தானத்துல நான் நிக்கல. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. என்ன அப்படி மலை போல நம்பி நான் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக நான் விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை உங்க கையில திரும்பி தரட்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிற அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு மறுபடியும் நீங்க இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் உங்க கையில கர்த்தர் தரட்டும், மறுபடியும் தரட்டும். ஆனா மறுபடியும் ஆண்டவர் தரும்போது நீங்க ஒரு முடிவோட இன்னைக்கு போங்க. கண்டிப்பா நான் யாருக்கும் விட்டு கொடுக்க, நான் விட்டு கொடுத்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உன்னுடைய பிள்ளைகளுக்காய் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளை அவளுடைய ஸ்தானத்தை விட்டு வீட்டுக்கு வந்துட்டா பாஸ்டர், என் மகன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துல இல்ல பாஸ்டர், என் குடும்பம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துல இல்ல, நான் அசால்ட்டா விட்டது தப்பு தான், நான் ஞானம் இல்லாம விட்டது தப்பு தான், நான் சோம்பேறித்தனமாய் கையில ஒப்பு கொடுத்தது தப்பு தான் பாஸ்டர், எனக்கு இப்ப புரியுது. ஆனா மறுபடியும் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தரணும்னு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தருவார். ஆனா ஒரு பொருத்தனை மட்டும் எடுங்க. இனி என் கையில நீர் கொடுக்கும் போது கண்டிப்பா நான் அதை விட்டு தர மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய சோம்பேறித்தனத்து நிமித்தமாய் விட்டு தர மாட்டேன். எவ்வளவு பாடுகள் ஆனாலும், எவ்வளவு அவமானங்கள் ஆனாலும் அது கடைசி வரைக்கும் என் கையில நிலைச்சிருந்து எனக்குன்னு நியமிச்ச ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. சொல்லுவோம், துதித்திடுவே, பிடித்திடுவே உம் பாதத்தை, அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தனா அவர் வர்றதுக்கு முன்னாடி பவுலை இந்த உலகத்துக்கு அமைச்சு நம்மளெல்லாம் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு ஒரு ரத்த சாட்சியா மறிக்க பண்ணிருக்க கூடுமா சொல்லுங்க? ஆனா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை யாரும் அடைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் அவங்கள பெத்த அம்மா பாவத்திலே கர்ப்பம் தரிச்சவங்க தான். அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் யாருக்கும் என்ன பண்ணல, விட்டு தரல. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மாட்டு தொழுவத்தில் பிறந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கையில் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம், ஒரு பொறுப்பு. எனக்கு பாடுதான், அவமானம் தான். முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமக்கிறது அப்படின்றது விளையாட்டு இல்லை. இந்த ஜபத்தில் இருக்கிற ஒருத்தருடைய பிரச்சனையை கூட என்னால முழுக்குமையா சுமக்க முடியாது. உங்க ஒருத்தருடைய பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணலாம்,
உங்க ஒருத்தருடைய பிரச்சனைக்காக நான் உபவாசம் இருக்கலாம். ஆனா சிஸ்டர், நீ ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை முழுக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இங்க இருக்கிற 10 பேருடைய பிரச்சனை என்னால சுமக்க முடியுமா? முடியாது. ஆனா இந்த முழு உலகத்தினுடைய பிரச்சனையும் தன்னுடைய தலையில சுமந்தார். அந்த வலி சாதாரணமானது இல்ல. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற 3 பேருடைய பிரச்சனையை சுமக்கிறதுக்கே நம்மளால முடியல. ஆனா கர்த்தர் ஏன் அதை செஞ்சார் அப்படின்னா, என்ன தவிர வேற யாரும் போக முடியாது, என்ன தவிர யாரும் நிக்க. சிஸ்டர், நீங்க தான் சிஸ்டர் நிக்கணும். பிரதர், நீங்க தான் பிரதர் நிக்கணும். உங்களை தவிர வேற யாரும் நிக்க முடியாது பிரதர். சிஸ்டர், உங்களை தவிர வேற யாரும் நிக்க முடியாது சிஸ்டர். அம்மா, உங்களை தவிர வேற யாரும் நிக்க முடியாதும்மா. அவ்வளவு பக்குவமா வழி நடத்திக்கிட மாட்டாங்க, அவ்வளவு கமிட்டடா இருக்க மாட்டாங்கம்மா. நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். நீங்களே சோர்ந்து போனா, நீங்களே அழுதா, நீங்களே வருத்தப்பட்டா, நீங்களே என்னால முடியாதுன்னு சொன்னா, நீங்களே வேற யாரையாவது கையில கொடுங்கன்னு சொல்லி நீங்களே இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு நான் நிம்மதியாகலான்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? நான் நம்புறேன், ஒரு பாரத்தை, ஒரு பாட கர்த்தர் உங்க கையில கொடுத்திருப்பாரே ஆனால், ஒரு தரிசனத்தை உங்க கையில கொடுத்திருப்பாரே ஆனால், ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருப்பாரே ஆனால், ஒரு சிலுவையை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருப்பாரே ஆனால், அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய சகல பலத்தையும், அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்டிப்பா தந்துட்டாரு. தந்ததுனால தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்க கர்த்தரோட சமூகத்தில் என்ன பலப்படுத்துங்கன்னு கேட்டா போதும். எனக்கு அதை தாங்கக்கூடிய பலன் தாங்க, தாண்டக்கூடிய பலன் தாங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடுத்திருப்பாரு, இன்னொருத்தருக்கு அதுக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இன்னொருத்தருக்கு கிடைக்காத ஒரு பாட உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, நீங்க தாங்க மாட்டீங்கன்றதுக்காக இல்ல, தாங்குவீங்கன்றதற்காக தான். நம்புறீங்களா இல்லையா? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க அதுக்காக ஆசைப்படலை, நீங்க அதை சலிக்கிறீங்க, நீங்க அதை நெகட்டிவா எடுக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு பாரமா தெரியுது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலை நீங்க தாங்குவீங்கன்னு நினைச்சுதான் கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் உங்களால முடியும்னு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க இப்ப முடியலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் தான் இருக்குது. உங்களுக்கு முடியாதது காரணம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களால அதை செய்ய முடியல, அதுதான் காரணம். புரியுதுல? புரியுதா? நிறைய பேருக்கு யாராவது வாங்கிக்கிட்டா பரவாயில்லையே, யாராவது வாங்கிக்கிட்டா பரவாயில்லையே. நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். நல்லதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும், இதை விட்டு தர மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வீட்டிலேயே ஒன்று இருக்குது, ஒரு முடியாத ஒன்று, அதை மட்டும் யாராவது வாங்கிக்கிறீங்களா? அதை மட்டும் யாராவது வாங்கிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு தராம வேற யாருக்காவது கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லை இல்லை, என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ தாண்டா அதுக்கு சரியான ஆளு, நீ தாண்டா அதுக்கு சரியான ஆளு. ஹல்லேலூயா. உங்க கணவனாருக்கு நீங்க தான் சரியான ஆள், உங்க மனைவிக்கு நீங்க தான் சரியான ஆள். உங்களால மாற்ற முடியும், உங்களால திருப்பி கொண்டு வர முடியும், உங்களால அந்த வெற்றியை அடைய முடியும். இல்லைன்னா கர்த்தர் உங்க கையில கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாரு. நீங்க சோர்ந்தே போகாதீங்க, மனதை தளர விடாதீங்க. கொடுத்த ஆண்டவர் அதை நடத்தக்கூடிய பலத்தை தருவாரு, பொறுப்பை கொடுத்த ஆண்டவர் திறமையை தருவாரு, சகலத்தையும் அவரே ப்ரொவைட் பண்ணுவாரு, சகலத்தையும் அவரே கொடுத்துருவாரு. பந்தியில் உட்கார வச்ச ஆண்டவர் மீனுக்காகவும் அப்பத்துக்காகவும் நீங்க போய் ரோடா அலைஞ்சு திரிங்கன்னு சொல்லல. அவர் அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின உடனே 5000 பேருக்கும் சாப்பிட்ற ஃபுட்டு அங்க வந்துச்சு. அதே போல பந்தியில உட்கார பண்ணினது உண்மையானால் உங்களை கண்டிப்பா போஷித்து தான் ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும், என் ஸ்தானத்துல எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக நிற்கக்கூடிய பலத்தை மட்டும் எனக்கு. ஹல்லேலூயா. உங்க கையை நான் தேடி வந்திருக்கிறேன், உங்க இரக்கத்தை நான் தேடி வந்திருக்கிறேன், உங்க பலத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். எனக்கு பலம் இல்லைன்னு சொல்லலை, உங்க பலத்தை என் மேல கொடுங்க ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். சொல்லுங்க, என் கைகளை போருக்கும். நிறைய பேருக்கு அந்த பலத்தை கர்த்தர் தர்றாரு. கர்த்தர் உங்க கையில் அந்த சுமையை சும்மா வைக்கல, கர்த்தர் தூக்கி வச்சுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நீங்க சுமக்க முடியாததை அப்படியே பார்த்து கை கொட்டி சிரிக்கிறவர் கர்த்தர் அல்ல.
உங்க தலை மேல அதை வைக்கும் போதே கர்த்தர் நீ தாங்குவ, உன்னால சுமக்க முடியும், உன்னால இந்த கடலை தாண்ட முடியும் என்கிறதற்காக தான் கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கைகளை தட்டி, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தராகிய நீர் என் தயாபரர், என் கோட்டை, என் துருகம், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானம் அது எனக்குரியது. அதிலே நான் நிற்பேன், அதிலே நான் தாண்டுவேன், அதிலே நான் வளருவேன், அதிலே நான் உயருவேன், அதிலே நிறைய பேருக்கு நான் சாட்சியாய் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா! அந்த காரியத்திலே வெற்றி பெறுவேன். அந்த காரியத்தை பார்க்கிற நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நான் யாருக்கும் விட்டு தர போவது இல்லை. அதிலே செய்து, அதிலே நின்று கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன். கர்த்தர் என் முழங்கால கொண்டு அதை செய்வார். நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் மனசை தளர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கர்த்தர் பார்க்கிறார். அவர் வெறும் சோதனையை மட்டும் தராமல் தாங்கிறதுக்கு பலனையும் தப்புவிக்கிறதுக்கு வழியையும் கொடுக்கிற கர்த்தர். எனக்கு வனாந்திரத்தை கொடுப்பது உண்மையானால் வனாந்திரத்தில் என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா தந்திர மாட்டாரு. உங்களை எவ்வளவு உருவாக்கி இருப்பாரு, உங்களை எவ்வளவு உருவாக்கி இருப்பாரு. இதை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எத்தனை ஜெபம் கர்த்தர் உங்க தலை மேல எடுத்திருப்பாரு. எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்க. அவ்வளவுதான், இந்த பொறுப்பை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம பாதி வழியில உங்களை அதுல இருந்து கர்த்தர் எடுத்துருவாரா? எடுக்க மாட்டாரு. உங்க கையில கொடுத்த ஆண்டவர், வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், குடும்பத்தை கொடுத்த ஆண்டவர், பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர், பொறுப்பை கொடுத்த ஆண்டவர், வேலையை கொடுத்த ஆண்டவர், இந்த ஸ்தானத்துல உட்கார வச்ச ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா! இந்த அதிகாரி என்கிற அந்த போஸ்டை கொடுத்த ஆண்டவர் உன்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், கரத்தை பிடித்து நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவாய், அற்புதமாய் நடத்துவார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்தந்த நேரத்திற்கு தேவையான பலன் உங்களை தேடி வரும். பகலிலே உங்களுக்கு வெயில் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களுக்கு மேக ஸ்தம்பம், இரவிலே உங்களுக்கு குளிர் சேதப்படுத்தாதபடி அக்னி ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ஹல்லேலூயா! வனாந்திரத்தில் நடத்துறதற்கு ஆரம்பிச்ச ஆண்டவர் வனாந்திரத்தில் தேவையான சகலவற்றையும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். வல்லவரா இருந்தாரா இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு வனாந்திரத்தை கர்த்தர் கடக்க பண்றதற்கு உங்களை கொண்டு போய் வனாந்திரத்துக்கு முன்பாக நிக்க வைக்கிறாங்கன்னா, உங்க முன்னாடி நிக்கிற வனாந்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மனசு தளர விடாதீங்க. அந்த வனாந்திரம் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அந்த வனாந்திரத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதற்கு என் இயேசு வல்லவரா இருக்கிறாரு. வனாந்திரத்தில் தேவையான பாதுகாப்பு உங்களுக்கு வரும், வனாந்திரத்தில் தேவையான பராமரிப்பு உங்களுக்கு வரும், உணவு உங்களுக்கு வரும். பாதரட்சியின் வாராகிலும் அவிழ்ந்து போகாதபடிக்கு, தேய்ந்து போகாதபடி, உங்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகாதபடி. நிறைய பேரை கர்த்தர் வனாந்திரத்தில் கொண்டு போய் நிக்க வச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு வனாந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு மலைப்பா தோணுது, எப்படி இந்த வனாந்திரத்தை நான் தாண்டுவேன், எப்படி இந்த வனாந்திரத்தை நான் கடக்க போறேன், என்னால முடியாது, எனக்கு வயசும் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை, எனக்கு பலனும் இல்லை, எனக்கு பணமும் இல்லை, நான் எப்படி இதை தாண்டுவேன், நான் இதில் மறிச்சிருவேன், நான் இதில் அவிசுவாசமா போயிடுவேன். உங்க இருதயம் குழம்பவே வேண்டாம். ஹல்லேலூயா! வனாந்திரத்தில் ஆரம்பிக்கும் போது உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் கையை பிடிச்ச ஒருத்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேக ஸ்தம்பம், உங்களுக்காக ஒரு அக்னி ஸ்தம்பம். சிஸ்டர், இந்த வனாந்தர பாதையில உங்களுக்காக ஒரு வனாந்தர பாதையிலே ஒரு மேக ஸ்தம்பம் அவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது. ஒரு அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வனாந்தரத்திலே உன்னை நான் நடத்துவேன். உனக்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கட்டளை இடுவேன். நீ சோர்ந்து போகாதே, இந்த வனாந்தரத்தை நீ தாண்டுவாய். அதற்குரிய பலனை நானே தருவேன். ஹல்லேலூயா! எல்லாரும் எழும்பி நின்று, இந்த ஸ்தானத்தில் எனக்கு கிருபை வேணும், இந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா! வனாந்தர யாத்திரையில் சோர்ந்து போய் களைத்து போன நேரத்தில் அவருடைய சத்தம் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் தேற்றி கொண்டே இருக்கிறது. இதோ உங்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பம், இதோ உங்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் உங்களை நடத்தும்படியாய்
உங்களுக்கு முன்னே கடந்து வருகிறது. இந்த வனாந்தரத்தில் தேவையான காடை உங்களுக்கு தேவைப்பட்டால் கடந்து வரும். இந்த வனாந்தரத்தில் குடிப்பதற்கு தண்ணீருக்காக நீங்கள் அலைந்து திரியும் போது சாவுக்கு எதுவான தண்ணீர் சுத்தமான தண்ணியாக, ஆரோக்கியமான தண்ணியாக வனாந்தரத்தில் மாறும். ஐயோ, என்னுடைய வனாந்தர பாதையிலே தாகமா இருக்கிறது, ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணீரை போய் பார்த்தா கசப்பா இருக்கு, இந்த தண்ணீர்ல சாவு இருக்குது, இந்த தண்ணீரை நான் குடிக்க முடியாதோன்னும் போது வசனம் என்கிற ஒரு பெரிய வேர் வந்து விழுந்து ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல கடந்து வந்து அந்த தண்ணீரை இனிமையான தண்ணீராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. என் வனாந்தரத்தில் என்னை நடத்துகிறவர் என் தேவன். ஆமென் சொல்லுங்கள். அதைத்தான் ஆண்டவர் வந்து தேவனுடைய மனுஷனை பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்தானத்தை நான் யாருடைய கையிலும் தூக்கி கொடுக்கக்கூடாது. நான் அதை ரொம்ப கிளியராக செய்யணும், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை செய்யணும். அதுக்கு எனக்கு ஞானமோ கிருபையோ ஒன்றும் இல்லை, எனக்கு அதுக்கு பலன் இல்லை. ஏற்கனவே நீ கொடுத்தது நிறைய இழந்துட்டேன். ஆனால் இனி அப்படி இல்லை ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிறத கவலையே இல்லாமல் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நான் நினைக்காம, அதை ஒரு பாரமாக நினைக்காம, அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு, கவனிக்கிறீங்களா, அதை ஒரு தலைமைத்துவமாக எடுத்துக்கிட்டு, அது எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய சொத்தாக எடுத்துட்டு அதில் நான் ரொம்ப அழகாக அதை கடந்துடணுன்ற அந்த பலனை. ஸோ கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறத பாரமாக எடுக்காதீங்க, பாரமாக எடுக்காதீங்க. நீங்கள் பாரமாக எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சவாலாகவும் கசப்பாகவும் தான் இருக்கும். ஆனால் அப்படி பாரமாக எடுக்காம பொறுப்பாக எடுங்க, பொறுப்பாக எடுங்க. இது என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய வெற்றின்னு நினச்சி எடுங்க. அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். நன்றி அப்பா. ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் லைவ்ல இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த சத்தம் கடந்து வருது. இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பிரசன்னம், நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க காதுகளில் இந்த சத்தம் தொனிக்க தொனிக்க அந்த அற்புதம் நடக்குது. நீங்க எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் வனாந்தரமான பாதையில உன்னை வழி நடத்துகிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். சிஸ்டர், அம்மா, பிரதர், ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடா பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தந்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தந்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். வனாந்திரயாத்திரையில் களைத்துதான் சோர்ந்து போகும் நேரங்கள், வனாந்திரயாத்திரையில் களைத்துதான் சோர்ந்து போகும் நேரங்கள். நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. அந்த ஆவிய கர்த்தர் உங்க மேல ஊற்றுறார். கர்த்தர் தான் பேசுறாரு. இந்த வனாந்தர யாத்திரையில நீ களைச்சு போகும்போது, இன்னைக்கு நிறைய பேர் களைச்சு போய் தான் வந்திருக்கிறோம். அவருடைய சத்தம் தேற்றுது. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன், அது வனாந்திரத்தில் வெளியையும் அவாந்திர வெளியில நான் உனக்கு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது கடந்து வருகிறதை பார்க்கிறேன். உங்களுடைய கைகளை போருக்கும் உங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். வல்லமை 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 கர்த்தரிடத்தில் அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவை. ஓ ஹல்லேலூயா.
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இப்பொழுது அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஓ ஹalleluya. தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியாமல் சிக்க வைக்கிற, சோர்வை கொடுக்கிற அந்த சத்துரு அழிந்து போய் இப்பொழுது கர்த்தர் ஒரு புது பலனை ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுவாராக. நன்றி, நன்றி. ஜெபிங்க, ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் கேளுங்க. அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், நீ என் தயாபரர், நீர் என் கோட்டை. ஓ ஹalleluya. நீர் என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை தள்ளாதவர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டேன். கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. ராஜா, எங்க பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. அந்த பொறுப்பை எங்களால முடியாதுன்னு யாருக்கும் அல்ல, செய்து முடிக்கக்கூடிய பலன் இப்பொழுது என் தாய்க்குள்ள வருவதாக, தகப்பனாருக்குள்ள வருவதாக, என் பிரதர் சிஸ்டருக்குள்ள வருவதாக. ஹalleluya. அந்த எலியாவை தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குன்னு தைரியப்படுத்தின உம்முடைய வார்த்தை இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு நேராய் கடந்து வருவதாக, மகனுக்கு நேராய் கடந்து வருவதாக. இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்கிருந்தாலும் கர்த்தருடைய ஒரு மகிமை அவர் மேல் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எஸ் 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 எஸ். ஆவியானுடைய முன்மாதிரி பின்மாறி மழை இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் ஊற்றப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். அந்த பொறுப்புக்கு ஏற்ற ஞானம், அந்த பொறுப்புக்கு ஏற்ற அறிவு இப்பொழுது வருவதாக. தாங்கக்கூடிய பலன் வருவதாக, இருதய தைரியம் வருவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழ. கைகளை தட்டி பாருமையா போதகரே, பாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஒவ்வொருவர் மேலும் வற்றாத ஜீவ நதியாய். பாருமையா போதகரே, பாருமையா போதகரே. பாடுங்க, பாடுங்க. எஸ் எஸ். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் கடந்து வரும். அப்பொழுது பலவீனப்பட்ட சரீரம் பலன் அடையும், பலன் அடையும். அந்த ஆவியானவர் இப்பொழுது பலன் தரப்போற. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தி இருக்கிறார். இந்த செக்ஷன்ல ஆண்டவர் 2 காரியத்தை பேசினார். நம்பர் 1, முதலாவதாக உங்க ஜெபத்தை சேர்த்து வைங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாம இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒண்ணு நம்ம கண்ணு காணும், இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள், நம்முடைய சன்னதி அதை காணும். அதனால ஜெபத்தை சேர்த்து வைங்க. நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவர் பேசினாரு, உங்களுடைய சோர்வு உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு எடுத்துடவே கூடாது. ஆமேன். ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் அப்படியே துக்கப்படுறாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா பரவாயில்லையேன்னு தோணும். எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எதுக்கு இப்படி ஒரு மேரேஜ், நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே இல்லை, தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்தானத்தினுடைய வேல்யூ புரியல. ஆனா இது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு திருமணம் மட்டும் நடக்காதா, இந்த ஏச்சு பேச்செல்லாம் வாங்குறதுக்கு நான் அந்த திருமண பந்தத்தில் நான் சேர்க்கப்பட மாட்டேனா? அப்ப அந்த வேல்யூ தெரியல. சிலருக்கு இந்த குழந்தையோட கஷ்டம், எதுக்குதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ தெரியலையே, எதுக்குதான் ஆண்டவர் இந்த நோயாளியை கொடுத்தாரோ தெரியல. ஆனா கிடைக்காத நிறைய பேர் இடத்துல போய் கேட்டாதான் தெரியும். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், உங்க ஸ்தானம் எவ்வளவு பெருசு தெரியுமா, நான்லாம் அது கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா. அதனால உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்கிறது பெரிய காரியம், பெரிய காரியம். ஆனா பிசாசு போராடுறதே எதுக்கு தான் போராடுவான்னா, அந்த இடத்துல இருந்து உங்களை புடுங்கிறதுக்கு என்ன வேணாலும் பிரயாசம் எடுப்பான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது அந்த பொறுப்பு, அந்த ஸ்தானத்தை உங்களிடத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது என்னால செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க, நீங்க தானே ஆண்டவரை கொடுத்தீங்க. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து 100 வயசுல எனக்கு போய் பிள்ளைய கொடுத்தா நான் என்ன அதுக்கு பின்னாடி ஓடி ஆடி விளையாட முடியுமா ஆண்டவரே? அவன் நில்றான்னா 10 கிலோமீட்டர் ஓடுவான், நான் எப்படி ஆண்டவர் ஓடும் இந்த வயசான காலத்துல? எனக்கு நீ குழந்தைய கொடுத்து என்னத்துக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. 100 வயதுல குழந்தை கொடுத்தாலும் 45 வயசுல இருக்கிற பலனை 100 வயதுல கர்த்தர் தர்றதற்கு. எலிசபெத் ரொம்ப வயசாச்சு, சகரியாவுக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாச்சு, கிழவன் ஆயிட்டான். எலிசபெத்துக்கு ரொம்ப வயசு. இப்ப யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு குழந்தைய வயிற்றுல கொடுக்குற ஆண்டவரே, காலம் போன போக்குல வயசு இவளாகி கிளவியானதுக்கு அப்புறம் என் வயிற்றுல ஒரு குழந்தை, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்துவேன், இந்த குழந்தைய எப்படி நான் 10 மாசம் சுமந்து வெளியே எடுப்பேன் அப்படின்னு கவலைப்பட்டாங்களா? பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? மரியாள் சொல்லும் போது வயிற்றுல இருந்த குழந்தை அப்படியே துள்ளிச்சான். எவ்வளவு பலன்! அப்போ நான் சொல்றேன், பொறுப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா, ஸ்தானம்னு ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா, நீங்க ஞானத்துக்காகவோ அறிவுக்காகவோ கவலைப்பட வேண்டாம். கேளுங்க, என்ன வேணுமோ அவர் ப்ரொவைட் பண்ணுவார், அவர் தந்துருவார், அவர் கொடுத்துருவார். அவர்கிட்ட நீங்க கேட்டா போதும். எனக்கு இதை கையில கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு செய்யக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தாருங்க ஆண்டவரேன்னு கேட்டா போதும். இந்த ஜபத்தில் இருக்கிற அத்தனை பேர் இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த சங்கீதத்தில் உள்ள அந்த ஜபத்தை சொல்லுங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் நீர் என் தயாபரன், நீர் என் கோட்டையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போறார், கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த போறார். வெள்ளம் போல சாத்துரு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காய் கொடியேற்றி உங்க பிள்ளைய உங்க கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது, உங்க கணவனார உங்க கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது, உங்க குடும்பத்தை உங்க கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை உங்க கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது. கைகளை தட்டி எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை யார் பறிக்க முடியும்? தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே.
உங்க வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை எந்த நாட்டில், எந்த தெருவில், எந்த வேலை ஸ்தலத்தில், எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆவியானுடைய வலிமை கடந்து போய் அவங்கள முற்றிலுமாய் நிரப்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தில் உறுதியாய் நின்று பலத்தோடு நின்று அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய சகல கிருபையும் கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காய் நன்றி அப்பா. திருச்சபைக்கு ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இப்ப என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும், இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் சிக்கா இருக்கேன், எனக்கு பலவீனமா இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கடனா இருக்குது, என்னென்னமோ ஜெப குறிப்பு சொன்னாங்களே, அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கேளுங்கப்பா. இந்த சபையில இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்த லைவ்ல இருக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. இப்போ இந்த லைவ்ல எத்தனை பிள்ளைங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரமாட்டாரா அப்பா ஆண்டவரே, அவங்க எந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க ஜெபத்திற்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. அவங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமா இருக்கும்னா வருகிற வாரம் உபவாச ஜெபத்துக்கு வரும்போதே எங்க பிள்ளைங்க ஒரு சாட்சியோட கடந்து வருவதற்கு கர்த்தர் ஒரு இரக்கத்தை செய்யுமப்பா. நன்றி ஆண்டவரே. எங்க கம்ஃபர்ட் சர்ச் ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பா. வருகிற சண்டே ஆராதனை, 2 ஆராதனையும் ஒரு திருவிழா போல நடக்கணும், ஒரு திருவிழா போல நடக்கணும். இந்த ஆலயத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இல்லாதபடிக்கு ஆலயம் நிரம்பி வழியணும். ஆன்லைன்ல 10,000 கணக்கான ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளணும்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 40 நாட்களும் வீடு சந்திக்கிறதுக்கு எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் கடந்து போகிறோமோ அந்தந்த வீட்டில் எல்லாம் காலடி எடுத்து வைக்கும் போதே அந்தகார இருள் அகன்று போய் தேவனுடைய மகிமை அந்த வீடுகளிலே கடந்து வரணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஊழியத்தில் என் கூட நின்று உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கம்ஃபர்ட் சபை ஊழியத்தை தாங்குகிற எத்தனை பிள்ளைங்கப்பா, தாங்கின எத்தனை பிள்ளைங்கப்பா, அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட குறைஞ்சு போகவே கூடாது, ஒருத்தர் கூட குறைஞ்சு போக கூடாது. தசம பாகத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழிய வளர்ச்சிக்காக காணிக்கை தருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ராத்திரி பகலா உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்க திருச்சபை இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் ஆண்டவரே சீக்கிரமா ஆண்டவரே அதை மாதம் இல்லாம நாங்க ஒரே மொட்டா கொடுத்து முடிக்கிறது மாதிரி பரலோகம் எங்களுக்காய் திறக்கப்பட்டு ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீர் செய்வீராகப்பா. ஒவ்வொருவர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற நிறைய பிள்ளைகள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்கள போஷித்து நீங்க தான்ப்பா அனுப்பணும். அவங்க இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சுட்டு திரும்பி போகும்போதே ஒரு மகிமை அவங்கள ஆளுகை செய்யட்டும். ஆன்லைன்ல இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஜெபிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மேலும் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.